வணக்கம் நண்பர்களே, இது முழுக்க முழுக்க சஸ்ட் கதைதான். இக்கதையில் நாயகன் உறவு அப்படின்னா என்னென்னு தெரியாம இருந்து கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்க போய் தெரிந்து கொண்டு எப்படி சஸ்ட் உலகத்தில் நுழைக்கிறான். தன் குடும்ப பெண்களை எவனாவது பார்த்தால் கோபப்படுற காலம் மாறி தானே தன் உயிராக நேசிக்கும் தங்கையின் மீதும் உயிர் தந்த தாயின் மீது ஆசை கொள்கிறான். தங்கையை அடைந்து குழந்தை கொடுத்து பாலை எப்படி குடிக்கிறான். தாயின் இரண்டாவது ஹனிமூனுக்கு எப்படி பிளான் போட்டு தாயின் புருஷனாக ஆகிறான் என்பது தான் கதை. முதலில் இன்பம் சற்று குறைவு தான். பிற்பாதியில் எல்லை இல்லா கரை புரண்டோடும். சரிங்க, அதிகமா இழுக்கல, நேரா கதைக்கு வருவோம். கதையில் வரும் கதாபாத்திரங்களை பார்க்கலாம். கதையின் நாயகன் படிக்கிற நீங்க தான். பெயர் விக்னேஷ், எல்லோருமே விக்கின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ கல்லூரி செகண்ட் இயர் படிக்கிறான். கூட்டல் 2 வரை ஒழுக்கமா இருந்தான். இப்போதும் ஒழுக்கமானவன் தான். ஆனால் இவனோட தம்பியால் தான் இந்த ஒரு வருஷமா கெட்டவனா மாறிட்டு வரான். சரக்கு தம்முன்னு எந்த பழக்கம் இல்லை. சைடு அடிப்பான், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் படிப்பில் கெட்டிக்காரன். எப்போதுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான். மொரட்டு சிங்கிளா ஜாலியா கல்யாணம் பண்ணாம இருக்கணும், அதான் ஆசை. அப்படி நினைச்சு இருந்தவனுக்கு 2 பொண்டாட்டி அமைந்தது யோகம்னு சொல்லறதா, அதுவும் வீட்டுக்குள்ள அமைஞ்சது விதின்னு சொல்லறதா? அதுவும் ஆசை நாயகி அம்மாவே அமைஞ்சது அதிர்ஷ்டம்னு சொல்லறதா? கதையை படிச்சு முடிக்கும் போது தெரியும். முதல் நாயகி ஐஸ்வர்யா, சுருக்கமா ஐசுன்னு கூப்பிடுவாங்க. 18 வயது நிரம்பிய பருவ மங்கை. கூட்டல் 2 முடிச்சுட்டு இப்போ தான் எந்த காலேஜ் போலான்னு துளாவிட்டு இருக்கா. ஆளு வயசுக்கு வந்ததும் வெண்ணெய் நிறத்தில் செஞ்ச மாதிரி இருப்பாள். குட்டை வாத்துன்னு பொண்ணுங்க கிண்டல் பண்ணுவாங்க. கூட்டல் 2 வரை படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். இப்போதான் கோ எட்வரா. வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், தனியா வெளியே கூட விடமாட்டாங்க. படிப்பு வராது. ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். அப்பா ராம் குடும்பத்துக்காக இன்னுமே ஓடிட்டு தான் இருக்கிறார். 15 நாள் வீட்டில், மீதி நாள் வேலை விஷயமாக வெளியே. அதிகமா வேண்டாம். ஆனால் ஹிட்லர் மாதிரி கோபக்காரர். அம்மா புஷ்பலதா, சுருக்கமா புஷ்பான்னு சொல்வாங்க. பெயருக்கு ஏத்த மாதிரி ஆளு புசு புசுன்னு இருப்பாங்க. நடிகை எல்லாம் தோத்து போவாங்க. வங்கியில் வேலை செய்கிறாள். நடிகை மீனா மாதிரி உடல் வாகு. வெளியே போகும்போது சுடிதார் தான் போடுவாள். வீட்டில் நைட்டி தான், ஆனால் எப்போதுமே சிறைக்குள் தான் பதுக்கி வைத்திருப்பாள். எத்தனையோ பேர் கொக்கி போட்டாலும் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாள். காலை 7 மணி இருக்கும். புஷ்பா தலைக்கு குளித்து பூஜையை முடித்து விட்டு கூந்தலை அள்ளி முடித்து கொண்டே தனது 2 உயிர்களுக்கும் தேவையான உணவை ரெடி செய்து கொண்டிருந்தாள். அம்மா குட் மார்னிங் மான்னு பின்னால் இருந்து கட்டி அணைத்தவாறு மகள் ஐசு அம்மாவின் முதுகில் சாய்ந்து அம்மான்னு சினுங்க. மவும் அப்பா காலையில போயிட்டாரு. அந்த காபியை குடி. ஏண்டி எத்தனை தடவை தான் சொல்லறது 5 மணிக்கு எழுந்துருன்னு. இப்படி தூங்கினால் உன்னை கட்டிக்க போறவனுக்கு யார் பதில் சொல்லறது? அதெல்லாம் நானும் என் புருஷனும் பார்த்துக்கறேன். புஷ்பா, நீ உன் புருஷனை கண்டித்து வை, அடிக்கடி கோபப்படுறாரு. என் புருஷனை பத்தி பேசலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. காபியை குடிச்சுட்டு கிளம்பு. அம்மானா அம்மா தான். எப்படிமா சரியா கண்டு பிடிச்ச? ஏண்டி பூனை எதுக்கு பம்புதுன்னு தெரியாதா என்ன? ஓசி காப்பிக்கு இவ்ளோ சொக்கு பொடி. அம்மா மகளா இருந்தாலும் பிரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்குவாங்க. ஆனால் அப்பா முன்னாடி அடக்கி வாசிப்பாங்க. காபியை குடிச்சுட்டு பஸ்ஸுக்கு லேட் ஆச்சும்மா, நான் கிளம்புறேன்னு ஐசு கிளம்ப ரெடியானாள். பஸ் எல்லாமே இன்னைக்கு ஸ்ட்ரைக்மா. நீ விக்கிய எழுப்பி விடு, அவனை டிராப் பண்ண சொல்லுறேன். அதை விடு, இன்னைக்கு தானே உன்னோட முதல் செம் ரிசல்ட். ஆமாம்மா, இன்னைக்கு தான். இதில பெயில் ஆனா அவ்ளோ தான் பார்த்துக்க. உங்க அத்தை மகனுக்கு தான் கழுத்தை நீட்டணும். கூட்டல் 2 பெயில் ஆன போதே உங்க அப்பாவை என்னாலே சமாளிக்க முடியல. பாஸ் ஆனா காலேஜ் இல்லைன்னா கல்யாணம் தான் பார்த்துக்கோ.
இதை கேட்டதும் ஐசுவின் அடிவயிறு கலங்கியது. காரணம் எப்படியாவது ஒரு பாடத்தில் புட்டுக்கும்னு டவுட்டாக இருந்தது. சரிம்மா பாக்கறேன்னு கிளம்பினாள். அண்ணனை எழுப்பி பார்க்க அவன் எழவே இல்லை. சரின்னு காலேஜ் கிளம்பினாள். மாலையில் ஐசு பயந்தபடியே வீட்டுக்குள் நுழைந்தாள். புஷ்பா மகளின் முகத்தை பார்த்ததுமே கண்டுபிடித்துவிட்டாள். புஷ்பா என்னைசு அரியரா? ஒன்னு தலை அசைக்க. ஒன்னா ரெண்டா? 2 அரியர். புஷ்பா சிரித்து கொண்டே அப்படின்னா மாப்பிளை துலாவர வேலை மிச்சம். சரி அப்பா வந்ததும் நீயே பேசு. அப்பா வந்ததும் ஐசு விஷயத்தை சொல்ல. தண்ட சோறு இதுக்கு தான் படிப்பெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். இப்போ பாரு என்னாச்சுன்னு. நான் எப்படி தலை நிமிந்து நடப்பேன் உன்னைய மாதிரி தான் அவளும் இருப்பா. நீயும் கூட்டல் 2 பேயில் தானே ஏதோ நான் திட்டி படிக்க வெச்சதால் இப்போ பேங்க் வேலை பாக்குறன்னு தன் மனைவியை கோபமா திட்டினான். அப்போ தான் ஹீரோ என்ட்ரி ஆனான். ஐயோ எத்தனை தடவை தான் இதையே சொல்வீங்கப்பா. படிப்பு வரலைன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாமே என் தலை எழுத்துடா. இனிமேல் காலேஜுக்கு போக கூடாது. அப்பா புரிஞ்சிக்கப்பா. அரியர் தானே கிளியர் பண்ணிக்கலாம் விடு. சொன்னா சொன்னது தான். விக்கி அப்பா அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்பா இந்த ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. விக்கி கொஞ்ச கோபமா உங்க அக்கா மகனுக்கு தங்கச்சிய கட்டி கொடுக்கணும் அதானே படிக்க வேணான்னு சொல்றீங்க. ஒருவேளை நான் அரியர் வெச்சா எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படித்தானே? தன் மகனின் கேள்வி யோசிக்க வைத்தது. அது ஒன்னு யோசிக்க. இவ்ளோ இதுவா பேஸ்டே உன்னால தங்கச்சிய பாஸ் பண்ண வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். படிப்பு மட்டும் தான் வாழ்க்கையா? அவ தான் அவளுக்கு பிடிச்சத பண்ணுறாளே. பசங்களுக்கு தான் பேசன் இருக்கணுமா பொண்ணுங்களுக்கு இருக்க கூடாதா? சரிட்டா பைனல் சான்ஸ். 3 மாதம் டைம் இருக்கு அடுத்த செம்மில் பாஸ் பண்ணவை. அப்படி பாஸ் பண்ணிட்டா அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கட்டும். கிளியர் பண்ணலைன்னா அடுத்த 6 மாதத்தில் கல்யாணம். எந்த கோவிலுக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் பாஸ் பண்ண மாட்டாள்னு விக்கிக்கு தெரிஞ்சாலும் அப்பாவின் வாயை அடக்க அவனுக்கு வேற வழி தெரியவில்லை. இருவரும் டீலுக்கு ஓகே சொல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷன்? 1 மாசம் நீங்க அம்மா கூட பேசக்கூடாது. மௌம் ஏன்? அம்மாவை தீட்டுனீங்களே அதான் தண்டனை. சரிடா டீல். இதை அனைத்தையும் ஐசு லைட்டாக கண் கலங்கியபடியே கேட்டு கொண்டிருந்தாள். வேற தங்கச்சியா இருந்தால் இந்நேரம் டேங்க்ஸ்னு சொல்லி இருப்பாள். ஆனால் ஐசு அண்ணனை முறைத்து கொண்டே கண்ணாலேயே சுட்டெரிப்பது போல பார்த்தாள். இத்துன்னு துப்பாத குறைதான். அப்பா நான் படிக்கலைப்பா நீங்க பாக்கற மாப்பிளையே கட்டிக்கிறேன். இந்த வீட்டில் இனிமேல் இருக்க பிடிக்கலன்னு பூச்சணிக்காயை உடைத்தது போல விக்கியை முறைத்து கொண்டே அப்பாவிடம் சொன்னாள். புஷ்பா குறுக்கிட்டு என்னடி பைத்தியம்மா உனக்கு? அவனே அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு பேசியிருக்கான். நீ இப்படி சொல்லுற? அவன் எனக்காக பேசல அவனுக்காக பேசறான்னு மேலே போய் ரூமில் படுத்தாள். டேய் உங்களுக்குள்ள என்னத்தான் பிரச்சனை? போய் அவளை சமாதானப்படுத்தி கூப்புட்டு வாடான்னு அம்மா சொல்ல. பாவம் அம்மாக்கு தெரியாது கொலை குற்றவாளி மாதிரி விக்கி மாட்டிட்டு விழிக்கிறான்னு. விக்கி மெதுவா தங்கையின் ரூமிற்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் நீ எதுக்குடா வந்த? கிளம்பு அச்சி உன்னை அண்ணன்னு சொல்லவே வெட்கமா இருக்கு. நீ எல்லாம் மனுஷனா? உன்னை நல்லவன்னு நம்பிட்டு இருக்காங்க பாரு. இனிமேல் என் முகத்தில் முழிக்காதேன்னு கொள்ளு போல வெடித்தாள். விக்கி தனது லீலையை ஆரம்பித்தான். அதைதான் நானும் சொல்ல வந்தேன். இனிமேல் நான் இங்க இருக்கல. உனக்கு என்னை பிடிக்கலைன்னு தெரியும். ஆனால் தப்பு பண்ணலை ஐசு புரிஞ்சிக்க. இவங்க 2 பேரும் என்ன தான் பேசறாங்க என்ன பிரச்சனை தான்னு புரியலையா? நேத்தைக்கு நைட்டு ஐசு தனது அண்ணனை அழைக்க பூனை போல சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு உள்ளே நுழைய அங்கே கண்ட காட்சி ஐசுவின் மொத்த கோபத்தையும் தெறிக்க செய்தது. விக்கி தங்கையின் ஆடையை தலையில் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தான். காரணம் ஐசுவை வழிக்கு கொண்டு வர.
அவள் படி ஏறி வருவதை பார்த்து விட்டான். 6 மாசமா கற்பனையில் வாழ்ந்தது தான் மிச்சம். இனிமேல் நல்லவனா நடிக்க முடியாது. முதுகை காட்டி கொண்டு ஐசு. ஐ ஏம் சாரி, எல்லாம் உன்னாலே தான். இனிமேல் அப்படி பண்ணாதே. நாயை சீனி, எல்லாம் மனுஷனான்னு கத்த. விக்கி அதிர்ந்து மாட்டிக்கொண்டு திரும்பினான். ஐசு அறையவே போய் விட்டாள். நாயை கொடுடா துணிய, நீ எல்லாம் மனுஷனா? அப்பா வரட்டும் சொல்லறேன்னு கோபத்தில் கீழே இறங்கினாள். இதான் நேத்து நைட்டு நடந்தது. தங்கையிடம் கையும் களவுமா மாட்டினால் நம்ம செத்தே போயிடலாம்னு தோணும். ஆனால் விக்கி மனதில் சிரித்தான். இனிமேல் ஆட்டம் ஆரம்பம்னு. இருவரும் பேசவில்லை. அதனால தான் அண்ணனுடன் காலேஜ் போகவில்லை. நாள் முழுவதும் இதை பத்தியே யோசித்து இனிமேல் அண்ணா கூட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தாள். இதான் நடந்தது. ஐசு, இப்போ என்ன சொல்ல போற? நான் பண்ணுனது தப்பு, மன்னிச்சுருன்னு சொல்ல போற அதானே? விக்கி, நான் உன்னை விட்டு போறேன். ஆனால் நீ தான். நான் தப்பே பண்ணலை ஐசு, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஐசு, போன வாரமே உன்னோட செல்பில் கிளீன் பண்ணும் போது இருந்துச்சு. தப்பு பண்ணாதவனுக்கு அதுக்கு அதெல்லாம். விக்கியோ சர்ரு குரலை உயர்த்தி, நிறுத்து. நான் என்ன பண்ணுனேன்? கரண்ட் ஆப் ஆனதும் வேஷ் துணின்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஒன்னு, நான் இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே நீதான். நானா? நான் என்ன பண்ணினேன்? விக்கி தங்கையிடம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. என் பேரை சொல்லி ஏதோ தப்பு பண்ணுன, தப்பா பேசின. என்ன பேசின? எல்லாமே உன்னால தான் சொன்னேன். அது எதுக்கு தெரியுமா? 2 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா பைக்ல உட்காருன்னு என்னை கிளை விளக்காட்டுனியே, அதனால் வந்த வினைதான். இனிமேல் இப்படி பண்ணாதே, எல்லாமே உன்னால தான்னு சொன்னேனே. அது எதுக்கு தெரியுமா? நீ கிளை போடும் போது தொடையில அடிபட்டுருச்சுன்னு சொன்னேனே, அதான். தொடையோட சேர்த்து அந்த இடத்திலும் அடிபட்டிருச்சு. அன்னையோட முடிஞ்சது என்னோட லைஃப். இனிமேல் நான் காலத்துக்கு அப்பா ஆக முடியாதாம். அதனால தான் சில மெடிசின் கொடுத்தாங்க.